இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம் சார். கேரளாவில் ஒரு மாணவி ஒரு மைனராக இருக்கும்போதே ஒரு கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்டவர் மேலே குற்றச்சாட்டு பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு 50க்கும் மேற்பட்டவங்க கைது செய்யப்பட்டவரெல்லாம் செய்திகள் வருது. இப்போ தமிழ்நாட்டிலையும் பெண்கள் பாதுகாப்பு சில சட்டங்கள்லாம் போட்டுட்டு வராங்க. இந்த நிலையில் கேரளாவில் ஒரு பெரிய பரபரப்பை ஒரு ஒரு 80க்கு மேற்பட்டவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் வருது. என்ன நடந்தது? என்ன அதோடைய கேஸுடைய ஹிஸ்ட்ரி என்ன? நம்ம ஒரு பக்கம் இன்னும் என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹராஸ்மெண்ட் ஸ்டாப் ஆகணும் அப்படின்ற ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்கும்போதே சில புது பில் எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணப்பட்டது. நமக்கே அந்த அன்நெசசரி இஷ்யூ சார்ந்து ப்ரப்போஸ் பண்ணப்பட்டது. அதாவது நம்ம இங்கே அதே மாதிரி சரி ஓகே இதெல்லாம் மாறிடும் நடந்துரும் அப்படின்னு நம்ம இருக்க டைமில் கேரளாவில் ஒரு இன்சிடென்ட், அதுவும் இன்னைக்கு நேற்று நடந்தது கிடையாது. கிட்டத்தட்ட 2019 கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். அதாவது பத்தனம்திட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு காலேஜில் இருக்க ஒரு அத்லெட்டுக்காக நடந்த ஒரு விஷயம், ஒரு அத்லெட் மூலியமாக வெளியே வந்த ஒரு விஷயமா இது பார்க்கப்படுது. என்னன்னா அந்த ஸ்கூலில் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ்க்கு எல்லாம் போகிறாங்க, போயிட்டு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. என்ன கவுன்சிலிங் கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப பேஸாக எடுத்துகிட்டு போய் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு பெண்ணுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்ன, அதை எப்படி எதிர்கொள்ளணும், ப்ளஸ் குட் டச் பேட் டச்னா என்ன, அந்த மாதிரி விஷயங்களை அவங்க கொடுக்கும்போது ஸ்கூலில் இருக்க அத்தாரிட்டிஸும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி கவுன்சிலர்ஸ் கிட்ட சைக்காட்டிஸ்ட்டை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பெண் இந்த மாதிரி ஒரு அத்லெட், அதாவது பாதிக்கப்பட்ட பெண், இந்த கேஸில் 18 வயசு ஆகுது அவங்களுக்கு. அந்த பெண் ஒரு அத்லெட், ரீசன்ட் டேஸாக அவங்க ரொம்ப அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னு அதை உங்களால் பார்க்க முடியுமா, என்னென்னு நீங்கள் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை சரி பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அவங்க சொல்லும் போது இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவுன்சிலர்ஸும் அவங்கள பார்க்குறப்போ அவங்க ரொம்ப அப்நார்மலாக இருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஃபீல் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேஸ் அவங்களுக்கு கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்துட்டு அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்தது ஏன் நடந்தது அப்படின்னும் போது, இன்னொன்று அஸ் அ கவுன்சிலர் அஸ் அ சைக்காட்ரிஸ்ட் அவங்களுக்கு தெரியும் இல்லையா, யார்கிட்ட இருந்து எப்படி என்ன விஷயத்த வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பிக்கும் போது இந்த பெண்ணுக்கு அவங்களுடைய அரவணைப்பு கிடைக்குது. அந்த இடத்துல கிடைக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கூலில் இந்த விஷயத்த உட்கார வச்சு பேசுகிறாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி அந்த இடத்துல ப்ரைவசி இருக்காது, எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி பெண்ணுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பெண்ணுடைய அம்மா அங்கே இருக்காங்க. அவங்க அம்மாவையும் இது பண்ணிட்டு வெளியே போக சொல்லிட்டு அந்த பொண்ணு தனி அறையில் உட்கார வச்சு அவங்க பேசுகிறாங்க. என்ன நடந்தது, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண் அப்போ தான் உடஞ்சி அழுது சில விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் ஒரு அத்லெட்டு, எனக்கு சின்ன வயசுலேருந்தே அத்லெட்டில் ரொம்ப சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருந்துகிட்ருக்கு. பட் ஆனால் என்னுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறாமல் அங்கங்கே ஸ்டக்காகி நிற்கிறதுக்கு ரீசன் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு நான் ஆளாக்கப்பட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட்டாக அந்த இடத்துல இருக்குது. உடனே அது ஒரு பாலியல் வன்கொடுமை 5 வருஷமா அப்படின்னும் போது இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம். அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்தது, 5 வருஷமா ஏன் வெளியே சொல்ல, அப்போ அந்த பொண்ணு மேலே தான் தப்பு, அந்த பொண்ணு கூட உடந்தையாக தானே இருந்திருக்காங்க, கன்சர்ன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இப்போ பார்க்குறவங்களுக்கே இந்த இடத்துல வரலாம். பட் இது எல்லாத்தையும் தாண்டி என்ன நடந்திருக்கு இந்த கேஸில் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பெண் பக்கத்து வீட்டாரால், அதாவது 13 வயசு 2019 அந்த பொண்ணுக்கு 13 வயசாக இருக்கும் போது, சரி இது இப்போ இன்னொரு கேள்வியும் வரலாம். சரி அந்த பெண் எப்படி வீட்டில் தனியாக இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரலாம். அவங்க மிக ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர்கள், தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண். அவங்க அந்த இடத்துல இருக்கும்போது அவங்க அம்மா தினக்கூலி வேலைக்கு போகிறவங்க, அவங்க அப்பா ஆல்கஹால் அடிக்ட் அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கப்போ அவங்க அம்மா தினமும் வேலைக்கு போயிடுவாங்க, அவங்க அப்பா குடிச்சிட்டு எங்கே இருப்பாருன்னே தெரியாது. 13 வயசில் அந்த பொண்ணு வீட்டில் இருக்க போது பக்கத்து வீட்டில் இருந்த 19 வயசு ஒரு பையன் சுபீன் அப்படிங்கிற ஒரு பையன் என்ன பண்ணுறாங்கன்னா, யாரும் இல்லாத டைமில் அந்த பொண்ணுக்கு ஆஃப் அண்ட் வந்துட்டு போகிற ஒரு விஷயம், நட்பா சரி வந்துட்டு போகிற விஷயம், பக்கத்து வீடு நம்ம தெரியல, அக்க பக்கத்து வீடு நெய்பர்ஸ் அப்படின்னும் போது அந்த ஒரு நட்பு இருக்கும், எப்பவுமே இருக்கும். வரும்போது ஒரு நாள் இந்த பொண்ணு தனியாக இருக்கிறத விஷயத்தை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு பான் வீடியோஸ் எல்லாமே காமிச்சு இந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி முதல்ல அந்த பொண்ணு கூட செக்ஷுவல் விஷயம் வச்சுருக்காங்க. அதாவது செக்ஷுவல் விஷயன்றதை தாண்டி கிட்டத்தட்ட ரேப் தான், பாலியல் வன்புணர்ச்சி தான் அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு இந்த பையன் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டைம் இல்லை 2 டைம் இல்லை, இதே மாதிரி விஷயத்த கண்டினியூ பண்ணிட்டே இருந்திருக்காங்க. கண்டினியூ பண்ணிட்டே இருக்கப்போ இதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா சரி இப்போ எல்லாருமே கேட்கலாம், அந்த பொண்ணுக்கு வாட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த பொண்ணு போய் வெளியே சொல்லியிருக்கலாம்ல, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் 12, 13 வயசுங்கிறது அந்த அளவுக்கு என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்க முடியாத ஒரு வயசு, ஃபர்ஸ்ட் விஷயம்.
ரெண்டாவது இது இப்படியே போப்போம் அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த விஷயத்த பண்ணிட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு போல அது எல்லாமே வீடியோஸ் அந்த பொண்ணை வந்து நியூடா போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிச்சாச்சு ஒரு பக்கம். நான் கூப்பிடுறப்பெல்லாம் நீ வரல அப்படின்னா அது வெளியே சொல்லிடுவேன், ஸ்கூல்ல சொல்லிடுவேன், வீட்டில் சொல்லிடுவேன். ப்ளஸ் நீ ஒரு அத்லட் அப்படிங்கிறதுனால ஒன்றும் நீ அடுத்த விஷயத்துக்கு போக முடியாமல் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு பக்கம் பண்ணிட்டு, ரெண்டாவது இப்போ நிறைய பேருக்கு ஏன்னா இதுக்குன்னு சில வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும், சில சோஷியல் மீடியா குரூப்ஸ் இருக்கும். அந்த குரூப்லலாம் இந்த பெண்ணை வந்து எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பாஸ் ஆன் பண்ணி அவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா இந்த பையன் என்ன பண்ணுறது இதை மிரட்டி மிரட்டி அந்த பெண்ணை வந்து அங்கே இருக்க தோட்டத்துக்கு ரப்பர் தோட்டத்துக்காகட்டும் இல்லை ஃபாரஸ்ட் ஏரியா கூட்டிகிட்டு போகிறது. அங்கே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க அந்த ஆணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் வந்து திரும்ப அந்த பொண்ணு வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணுற விஷயம் இது இப்படியே நடந்துட்டு இருக்கு. 2019 நடக்குது. திரும்ப 3 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா அந்த பெண் ஒருவர் ரெண்டு பேரில் கேங் ரேப்புன்னு ஒரு விஷயம் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தடவை நடக்குது. 3 வருஷத்தில் அந்த பொண்ணு கேங் ரேப் செய்யப்படுறாங்க. திரும்ப கண்டினியூஸாக அதில் வந்து கேங் ரேப் அந்த பொண்ணுக்கு நடந்துகிட்டே இருக்குது. ஸோ ஓகே இது யாரெல்லாம் இவங்க பண்ணாங்க என்னென்னலாம் விஷயம் இதில் அப்படின்னு பார்த்தோன்னா சரி இது எப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து பெருசாக ஆரம்பிக்குது. அதாவது இவ்வளோ பேர் உள்ள வர விஷயம் இப்போ நமக்கு ஒருத்தர் 2 பேர் 5 பேர் 10 பேர்னால பெரிய விஷயம். இதில் வந்து 62 சஸ்பெக்ட் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. மொத்தம் சஸ்பெக்ட் உள்ள கொண்டு வரப்பட்டு அதில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் இந்த பொண்ணு பப்ளிக் பிளேசஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஸ் ஸ்டாண்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்க சில டிரைவர்ஸ் ஆகட்டும் இல்லை காமன் பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்க்குற சில நபர்கள் ஆகட்டும் இந்த மாதிரி யார் இப்போ விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பொண்ணுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கோச்சஸ் சில பேர். இந்த விஷயம் வெளியே கசிஞ்சு இந்த பெண் வந்துட்டு சில அத்லட் கோச்சுக்கு இதுக்கு ஈவெண்ட்டுக்கு போவாங்க இல்லையா, மேட்சஸ்க்கு போவாங்க இல்லையா, போகிற இடத்துல அந்த கோச்சஸ்க்கும் இந்த விஷயம் கசிஞ்சு அந்த கோச்சஸும் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. கொண்டு வரப்பட்டு இதெல்லாம் தாண்டி சரி இவ்வளோ பேருக்கு இந்த பெண்ணை எப்படி காண்டாக்ட் பண்ணாங்க என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க அப்பாவையும் விசாரணை வலயத்துக்குள்ளே இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த பெண்ணுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா படிக்க தெரியாதவங்க, ஆனால் எங்கள் அப்பா கிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் இருக்குது. ஸோ அதில் என்ன நடக்குது ஏன் நடக்குதுலாம் அவருக்கு தெரியாது. ஸோ எங்கள் அப்பா ஃபோனுக்கு தான் இந்த மாதிரி அந்த ஆண்கள் எல்லாமே கால் பண்ணி என்னை மிரட்டி கூப்பிடுவாங்க, வீடியோஸ் இல்லைனா அனுப்பிச்சிடுவேன் வச்சிருவேன்னு சொல்லி அப்படின்னும் போது அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ எல்லாருமே யோசிக்கலாம் எப்படிங்க இந்த 62 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க, எப்படிங்க கொண்டு வரப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பெண் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்பாவுடைய ஃபோன் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த ஃபோனில் கிட்டத்தட்ட 40 பேரோட கான்டாக்ட்ஸ் இருக்குது. அந்த 40 பேரை தான் ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வந்து அவங்க எங்கே போகிறாங்க வராங்க, அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு கால் ஹிஸ்ட்ரி எடுக்கப்பட்டு தான் அந்த 62 பேராக இது வரைக்கும் ஒரு ஃபார்மேஷன் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த கேஸில். அந்த பெண் இருக்காங்க. இப்போ அவங்க மேலே இந்த மாதிரியான அலின்ஸ் வரும்போது என்ன மாதிரியான வழக்கெல்லாம் இப்போ அவங்க மேலே போடப்பட வாய்ப்புகள் இருக்குது? கண்டிப்பாக. இப்போ இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 62 பேர் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் 44 பேர் அதில் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 2 பேர் அப்ஸ்கேண்ட், அதாவது அதில் கொண்டு வரப்பட்டதில் 2 பேர் அப்ஸ்கேண்டு. அது இல்லாமல் 59 அக்யூஸ்டுன்றது ஸ்டில் இதில் மென்ஷன் ஆயிருக்கு. பட் இன்னும் இதில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதாவது டிஐஜிஎஸ் அஜிதா பேகம் அவங்க தான் இப்போ உள்ளே வந்திருக்காங்க. நமக்குமே தெரியும் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 30 அஃபீஷியல்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணப்பட்டாங்க. போலீஸ் அஃபீஷியல்ஸ் இவங்க எல்லாரையும் தேடும் பண்ணிடல. ஏன்னா இவங்க மேலே கேரளாவில் வெவ்வேறு இடத்துல 30 எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு இவங்க பேரில். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ சபரிமலை சீசன் மகரஜோதி போயிட்டு இருக்கிறதுனால அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சபரிமலை இந்த சீசன் முடிஞ்சு வந்தோடனே இன்னும் அதிக போலீஸ் அஃபிஷியல்ஸ் இதில் இன்வால்வ் பண்ணப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இது 30 எஃப்ஐஆர்ஸ் வெவ்வேறு பிளேஸில் போடப்பட்டிருக்கு. அதாவது ரிலேட்டட் டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு, ரேப்பு இந்த மாதிரி எல்லாமே போடப்பட்டிருக்கு. இன்னும் 13 பேரை நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 13 பேரும் உள்ளே கொண்டு வரப்படுவாங்க அப்படிங்கிறது தான் இவங்க அஜிதா பேகம் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது இப்போ வரைக்கும். இல்லை இப்போ இது போலீஸ் விசாரிக்கிறனால ஸ்பெஷல் டீம்னா எப்படி போடப்பட்டது இது? இது வந்து போலீஸ் இது போட்டிருக்காங்க. போலீஸ் தான் உள்ள அந்த 30 போலீஸ் அஃபிஷியல்ஸ் காமன் லைக் நம்ம இருக்க மாதிரி போலீஸ் அஃபிஷியல்ஸ் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தான் டிஐஜி தலைமையில் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கு. அஜிதா பேகம் அவங்க தலைமையில் அவங்க தான் இப்போ இதுக்கு வந்து ஹெட்டிங் ஒரு பர்சனாக இருந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் எப்படி போகுது என்னென்ன மாதிரி போகுது அப்படின்றது கிரவுண்ட் லெவலில் இந்த போலீஸ் அஃபிஷியல்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. இல்லை இப்போ ஒரு பக்கத்து இந்தியா அளவுலேயே பார்த்தோன்னா ஒரு பக்கம் பெண்கள் இன்றைக்கு வெளியே வராங்க, வேலைகளுக்கு போகிறாங்க, இன்றைக்கி அவங்களுக்கான உரிமைகள்லாம் இந்த மாதிரி போராடிட்டு வந்தாலும் இந்த பாலியல் வன்கொடுமைங்கிறது முன்னை காட்டிலும் இப்போ அதிகமாக நடக்குதுன்னு பார்க்கலாமா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஆமாம் இது ஏன்னா இப்போ சொல்லுவாங்கள்ல சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட்டால் தான் தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் தான் குற்றங்கள் குறையும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நமக்கு ஆல்ரெடி நிறைய தண்டனைகள் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம், பனிஷ்மெண்ட்ஸ் போகுது எல்லாமே போகுது. பட் எல்லாருக்கும் எங்கிருந்து அந்த தைரியம் வருதுங்கிறது முதல் விஷயம். ஆக்சுவலி இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு 62 பேர் ஒரு 5 வருஷமா இப்போ இந்த பெண் இன்னைக்கு வாயை திறக்கல அப்படின்னா அந்த விஷயம் கண்டிப்பாக வந்திருக்காது. அந்த அவங்க பண்ணுறதை பண்ணிட்டு தான் இருந்திருக்க போகிறாங்க. ஒருவேளை இந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அங்கே போய் அந்த ப்ரோக்ராமே கண்டக்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் இப்போ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அதில் ஒரு வேளை அங்கே ஐசிசி கமிட்டி ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா இருக்குன்னு அங்கே இருக்க பெண்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருந்தா மேபி நடக்காமல் தடுத்துருக்கலாம்.
இங்கே இந்த விஷயம் வெளியே கொண்டு வரப்பட்டதுக்கும் ரீசன் வந்து இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் நடந்ததுனால தான். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால தான் இது வந்து இந்த இடத்துல வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இது எப்படி பார்க்கப்படுதுன்னா, மேபி மக்கள் மனசுல பயம் குறைஞ்சிருச்சுன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது நம்ம வந்து கிரைம்ல பார்க்கும்போது நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா வந்துட்டு, அவங்க என்ன மாதிரி அஃபென்ஸ் பண்றாங்க. 2 விதமா நம்ம பிரிச்சுக்கலாம் அஃபென்ஸ் பண்றவங்க. ஆக்சுவலி அஃபென்ஸ் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வந்து, சிச்சுவேஷன்னால ஒரு தப்பு பண்றவங்க. ஏதோ ஒண்ணுங்க சிச்சுவேஷன் என்னையும் அந்த இடத்துல வந்து தூண்டிடுச்சு, அந்த விஷயம் நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். ரெண்டாவது வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஏன்னா இன்னைக்கு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே ஃபேமிலி பிளேஸ் அ மேஜர் ரோல். சின்ன வயசுல அவங்க அந்த கிரைமை பார்த்து பார்த்து வளரலாம். மேபி ஒரு இப்போ இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு, விமனுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கிற விஷயங்கள் எல்லாம் எப்படி பார்க்கப்படுது அந்த இடத்துல அப்படின்னா, மேபி அவங்க வீட்டில் அவங்க அப்பா டாமினேட்டிங்காக இருப்பாங்க, அவங்க அம்மாவை அடக்கி வச்சிருப்பாங்க. ஓகே, இல்லைன்னா அவங்க அம்மாவை வந்துட்டு ரொம்ப லைக் செக்ஷுவலாக விஷயம் வந்து அவங்க டார்ச்சர் பண்ணுறது இந்த பசங்க பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்து தான் வருது. இன்னொன்று இதில் அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஜ்டுலாம் கிடையவே கிடையாது. போக்சோவும் இதில் போடப்பட்டிருக்கு. போக்சோ கேஸுமே இதில் வந்து ஏன்னா பெண் வந்துட்டு 13 வயசுலேருந்து பண்ணது. அது இப்போ மைண்டர்னா இப்போ நம்ம கணக்கெடுக்க முடியாது. என்னைக்கு அந்த இன்சிடென்ட் நடக்க ஆரம்பிச்சதோ அந்த டேலேருந்து நம்ம கணக்கெடுக்கணும். SC/ST ரெண்டுமே போட்டிருக்காங்க. ஆமாம், SC/ST போட்டிருக்காங்க, போக்சோ போட்டிருக்காங்க, BNS போட்டிருக்காங்க, BNSS போட்டிருக்காங்க. அதாவது ஹராஸ்மெண்ட் அகேன்ஸ்ட் விமன். இந்த மாதிரி இவ்வளோ ஆக்ட் வந்து உள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த கேஸில். ஸோ இதில் அரெஸ்ட் ஆனவங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 24 வயசுலேருந்து 47 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் தான் இதில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆக்சுவலி இப்போ இந்த இன்சிடென்ட் நடக்கும் போது அந்த இன்சிடென்ட்ல இன்வால்வ் ஆன சில பேர் அப்போ மைனஸாகவும் இருந்திருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால கேட்குறேன். ஒரு பொதுவாக பாலியல் வன்முறைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இப்போ 64 பேர் இது வரைக்கும் கூட்டு வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு பெண்ணா இந்த விஷயங்களை வெளியே வந்து சொல்றதுல என்ன தடைகள் இருக்கு? இவ்வளோ சட்டங்கள் இருந்தாலும் இதில் வெளியே சொல்றதுல என்ன தடைகள் இருக்கதா நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா. இன்னைக்கு நிறைய கிரைம் வந்துட்டு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ரீசன், அதுவும் பெண்களுக்கு அகெயின்ஸ்டாக வராமல் இருக்கிறதுக்கு ஹெசிடேஷன். ஏன்னா இப்போ ஒரு ஆண்களுக்கு வந்து ஏன்னா இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, மேபி சொசைட்டி ஸ்டிக்மா. ஏன்னா நாங்களுமே இப்போ டே டு டே லைஃப்ல இருக்கு அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒன்று நடக்குது, நம்ம கிட்ட அவங்க ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்றாங்கன்னா, அவங்கள போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அவங்க சொல்ற ரீசன்ஸ் என்னவா இருக்கும் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ எங்க மேபி இப்போ இந்த பொண்ணே வந்து படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை காலேஜ் கோயிங்காக இருக்கலாம், இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம். இந்த இடத்துல அந்த பெண் ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் என்னவா இருக்கு இந்த இடத்துல அப்படின்னா, ஐயோ என் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சா என்ன ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க, காலேஜ்க்கு அனுப்ப மாட்டாங்க, இல்லை அப்படின்னா என்னை வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. மேபி அவங்க தான் பிரெட் வினர் ஆஃப் த ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பெரிய கனவுகளோட ஒரு கிராமத்துலேருந்து ஒரு நகரத்துக்கு வந்து வேலை பார்க்குறவங்களா இருந்திருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி விஷயம். அடுத்தது சொசைட்டி என்ன நினைக்கும்? ஏன்னா ஸ்டில் சொசைட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த விஷயத்தில் என்ன எல்லாருமே யோசிப்பாங்க, ஏன் அந்த பெண் அப்போயே வாய் திறந்துருக்கலாம், அப்போ அவங்களும் இருந்தாங்க, கன்சென்ட் கொடுத்தாங்களா, வச்சாங்களா, போனாங்களா, வந்தாங்களான்னு தான் இருக்கும். அந்த இடத்துல இந்த இடத்துல ஏன் யாருமே பேச மாட்டோம்? அந்த ஆண்கள் ஏன் அப்படி பண்ணாங்க, அவங்க ஏன் வீடியோ எடுத்து மிரட்டணும், வீடியோ எடுத்து மிரட்டினதுனால தான் அப்படின்னு யாருமே இப்போ பேச போகிறது கிடையாது. கண்டிப்பாக இதை தான் மாற்றணும்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலாகவே பார்த்துட்டு இருக்கோம். எங்கேயோ உட்காந்து அந்த பொண்ணு ஏன் வெளியே வரலன்றதை தாண்டி எங்ககிட்ட வர கிளைண்ட்ஸுமே நாங்கள் வெளியே கொண்டு வரது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. பெண்கள் அவங்க யோசிக்கிற முதல் விஷயம், ஐயோ இப்போ எல்லாருமே சொசைட்டி என்ன சொல்லுவாங்க, ஏதோ நடந்தால் அந்த பொண்ணுக்கு கருப்பு போயிடுச்சு. அது ஏன் பெண்ணுக்கு இருக்க கருப்பு ஆண்களும் இதை பண்ணால் அவங்களுக்கும் கருப்பு போகுதுன்றதை ஏன் யாருமே நினைக்க மாட்டேங்கிறோம் அந்த இடத்துல. ஸோ ப்ராக்டிக்கலாக இப்போ நிறைய யோசிப்போம். இப்போ நம்ம நிறைய சொல்லுவோம், ஏன் டிலேஸ் ஆகுது, இதெல்லாம் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கோம். ப்ராக்டிக்கலாக அந்த பெண் வந்துட்டு சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணுற நிறைய ட்ராமாஸ் அந்த இடத்துல, ப்ளஸ் ஐயோ நம்ம வெளியே வந்துட்டால் நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிற விஷயம், வெளியே வந்து அவங்க அசிங்கப்படுறதுனால அதனால தன்னுடைய உயிரை தானே மாச்சிக்கிற பெண்களும் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு பெண்ணுக்கு ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா அவங்க வெளியே சொல்ல தயங்குறதுக்கான ரீசன்ஸாக இருக்குது இந்த இடத்துல. இப்போ இந்த மாதிரி இப்போது கடுமையான சட்டங்கள் அப்படிலாம் கொண்டு வராங்க, தமிழ்நாட்டிலையுமே கொண்டு வந்திருக்காங்க. இந்த கடுமையான சட்டங்களில் எந்த அளவில் இதை வந்து ஒரு செக்யூர் ஏற்படுத்தும், எந்த அளவுக்கு இது பாதுகாப்பு உறுதிப்படுத்தும் இந்த மாதிரி விஷயங்கள்? கண்டிப்பாக. இப்போ நமக்கு BNS ஆக்டை இப்போ நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இன்னொன்று இந்த இடத்துல எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸோட நான் நார்மலே சொல்லிடுறேன். ஒரு ப்ரொசீடிங்ஸ் எதனால் டிலே ஆகுது அப்படின்னா, விட்னஸ்னாலையும் ப்ளஸ் விக்டிம்னாலையும் டிலே ஆகும் இந்த இடத்துல. இப்போ நம்ம யோசிப்போம் சில கேசஸ்லாம், ஏங்க கிரிமினல் கேசஸ்லாம் 6 மாசத்துல முடிக்கணும், 1 வருஷத்துல முடிக்கணும்னு லாவே சொல்லுது, ஏங்க இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னும் போது முதல்ல யார் விட்னஸ் சொல்ல வருவா? இப்போ இந்த கேஸில் இவ்வளோ நடந்திருக்கு, அது ஒரு கேஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த அளவுக்கு அதில் விட்னஸ் ஏற்றப்படுறாங்களோ கோர்ட்டில் அந்த அளவுக்கு தான் ஸ்ட்ராங் ஆகும். பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய ஸ்டேட்மெண்ட் ஒரு எவிடன்ஸாக இருந்தாலும் விட்னஸ் அடுத்த ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட், அடுத்தது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட், அடுத்தது வீடியோ ஆடியோஸ் என்ன இருக்கோ அதுவுமே பெரிய அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக தான் பார்க்கப்படுது, ஒரு கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டுக்காக பார்க்கப்படுது. இந்த இடத்துல மேபி என்னோட இதுலேருந்து நான் சொல்லணும் 2 விஷயம் அப்படின்னா, விக்டிம் ப்ரொடெக்ஷன் அண்ட் விட்னஸ் ப்ரொடெக்ஷன். இந்த 2 விஷயம் மேபி ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கப்பட்டால் இருக்கு ஆல்ரெடி ப்ரொவிஷன்ஸ், இது இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டால் ப்ராக்டிக்கலி அப்படின்னா மேபி பெண்கள் வெளியே வரலாம், அவங்களுக்காக சொல்ல வர விட்னஸஸும் வெளியே வரலாம், நமக்கு ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸும் டிலே ஆகாமல் இருக்கும் அந்த இடத்துல. இப்போ இந்த வழக்கில் இப்போ இது வரைக்கான செய்திகள் வெளியே வந்திருக்கு.
இதுக்கப்புறம் இந்த கேஸ் எப்படி போகும்? என்ன மாதிரியான சாட்சியங்கள்லாம் உள்ள கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? இந்த வழக்கு எப்படி போகும்? இப்போ வந்து ஏன் வந்து திரும்ப திரும்ப நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் போகுது அப்படின்னா, ஏன் பெண் அதிகாரிய வந்துட்டு ஏன் ஹெட்டா அந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா, சில விஷயம் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணால ஒரு ஆண்கள் கிட்ட சொல்ல முடியாது. பெண்கள் கிட்ட தான் சொல்ல முடியும். அதனால அஜிதா பேகம் அவர்கள் வந்து இதுல ஹெட்டா இருக்காங்க. 2 ஹையர் அஃபிஷியல்ஸ் இந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதாவது நந்தகுமார், வினோத்குமார் அப்படிங்கிற 2 பேர் வந்து ஃபீல்டு ஸ்டடி பண்றதுக்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இன்னும் அவங்க ஃபீல்டு ஸ்டடி பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் குடுக்க போறாங்க, போடப்பட்ட 30 எஃப்ஐஆர் அதிகம் ஆக போதா, மிச்சவங்கலாம் என்ன அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து மேபி நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து கேஸ் வந்து ஸ்பீடன் அப் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயம்லாம் வச்சு பார்த்தோம்னா நமக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் தெரிய வரும்.